ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கே போக போகிறோன்னா மேரேஜ் தான் போக போகிறோம். தனியா வந்து விட்டுட்டு போகிறோம். சாண்ட்ரா மட்டும் தான் கூட்டிகிட்டு போகிறோம். போகிற வழியில் சாண்ட்ராக்கு வந்து ஒரு செப்பல் ரொம்ப பழசாயிடுச்சு அவள் செப்பல். அதனால் வந்து செப்பல் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டு செப்பல் வாங்கியாச்சு. என் கல்யாணத்துக்காக எனக்கு போட்ட வளையல் வந்து எனக்கு அப்போ வந்து போடும்போது நல்லா கைக்கு ரொம்ப கீழே வரும். இப்போ வந்து போடும்போது போட்ட உடனே ஒரு 2-3 ஸ்டெப்லேயே நின்றுது. இது வளையல் ரொம்ப சின்னதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு எங்கள் அத்தை மனசை உடைக்கிற மாதிரி உடம்பு விழுந்துச்சுன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க. அது மனசை ரொம்ப உறுத்தினே இருக்குது. நான் எப்படி போய் இதுக்கப்புறம் அங்கே சாப்பிடுவேன்? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இதை நான் குறைக்கவும் முடியல. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். கல்யாணத்து அப்போல்லாம் நம்ம எவ்வளோ ஒல்லியாக இருந்தோம், ஒரு 6 வருஷத்தில் எப்படி உடம்பு விழுந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிட்டு பாப்கார்ன், பஞ்சு மிட்டாய் எல்லாமே வாங்கி சாப்பிட்டு மேலே போயிட்டு பொண்ணு மாப்பிள்ளெல்லாம் பார்த்துட்டு கீழே வந்துட்டோம். கீழே வந்த உடனே சாப்பிட தான் போனோம். பிரியாணி தான். அதை பார்த்ததுமே வந்து மனசும் சாப்பிடணும்னு தோணுது, வெயிட் லாஸும் பண்ணணும்னு தோணுது. எப்படியாவது கட்டுப்படுத்திட்டு இந்த ஒரு 3-4 மாதம் முகூர்த்த நாள் வரும், முகூர்த்த மாதம் வரும். அந்த 3-4 மாதத்தை கடந்துட்டோன்னா நம்மளுக்கு இன்னும் ஒரு 4-5 கிலோ ஏறதை குறைக்கலாம்னு நினைக்கிறேன். பிரியாணி, சிக்கன் கிரேவி, அதுக்கப்புறமா ரைத்தா, பிரெட் அல்வா எல்லாமே வச்சுருந்தாங்க. நான் எப்போவுமே ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டேன். ஆனால் ஃப்ரூட் சாலட் மட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு. சாண்ட்ரா வந்து ஐஸ்கிரீம் வாங்கி வரதே ஐஸ்கிரீம், பாப்கார்ன், பஞ்சு மிட்டாய் இதுக்கு தான். சாப்பாடெலாம் அவ்வளோவா எதுவுமே சாப்பிட மாட்டா, காரமாக இருக்கும்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இன்னியோட விளாக் இது தான். உங்களுக்கு நம்மளோட விளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.